இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்பொழுது பேதுருவின் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் பேதுருவின் வார்த்தையில் இயேசுவை உயிர்த்தெழ வைத்தது, அவருக்கு பரலோக ராஜ்யத்தில் தேவன் பக்கத்தில் அமர வைத்தது எல்லாமே நமக்காகத்தானாம். நம்மையும் தேவன் அவரை போல உயிர்த்தெழ வைத்து பரலோக கிருபையை நம்மளுக்கு தருவார் என்ற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தவே தேவன் இயேசுவை உயிர்த்தெழ வைத்தார் என்ற செய்தியை கேட்டோம். அந்த செய்தி சுவிசேஷமாக அறிவிக்கப்படுவதை தேவதூதர்கள் பூமியை உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நாம் தியானித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1 வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தினை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. எங்கள் மனதின் அறையை நாங்கள் கட்ட வேண்டும் அப்பா. நீர் பேசும் அப்பா. உமது வார்த்தைகள் எங்கள் மனதின் அறையை கட்டட்டும் அப்பா. அதன் மூலமாக நாங்கள் பரலோக பிரஜையாக மாற கிருபை பாராட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். பேதுரு சொல்றாரு, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. மனதில் அறைகள் இருக்கு. அந்த அறையை கட்டாட்டா சாத்தான் உட்புகுந்து விடுவான். சாத்தானுடைய குணங்கள் உட்புகுந்து விடும். நம்மை சாத்தான் கவ்விக்கொண்டு சென்று விடுவான். ஆகவேதான் பேதுரு சொல்கின்றார், மனதின் அறையை கட்டிக்கொண்டு. ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது சாத்தானுடைய குணங்கள். போர் செய்கிறது என்றால் தொடர்ந்து போராடுகிறது. சண்டைக்கும் போருக்கும் வித்தியாசம். சண்டை ஒரு ஆள் 2 ஆள் செய்யப்படுவது. போர் எண்ணிக்கைக்கு அடங்காத பல பேர்களால் செய்யப்படுவது. நமது இதயத்துக்கு எதிரான போர். இச்சையை ஏற்படுத்த இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் போர் நடக்கிறது. எல்லா வகையிலும் போர். எங்கு போனாலும் இச்சையை தூண்டுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அது செல்போனாக இருக்கட்டும், பஜாராக இருக்கட்டும், விளம்பர பலகையாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் இச்சையை தூண்டுற காரியங்கள் அது போரை விட மிகவும் கொடிய காரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை யூகித்துத்தான் இப்படி நடக்கும் என்பதால் தான் பேதுரு சொல்கிறார், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று. ஆத்தும ரட்சிப்புத்தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். இந்த ஆத்மாவை கெடுத்து இச்சை ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்கிறது. இச்சை ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்கிறது. அந்த ஆயுதங்களை நாம் எதிர்க்க வேண்டும். அதற்கு மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். கட்டிக்கொள்ளாவிட்டால் இச்சை ஏற்படுத்தும் ஒரு சின்ன சம்பவம் மொத்த வாழ்க்கையையும், 100 வயது வாழ்க்கையையும் சில நிமிட நேர இச்சை காரியம் பாழாக்கிவிடும். அழியாத அவமானத்தை ஏற்படுத்திவிடும். பரம்பரையாக சந்ததியாக அந்த நிந்தை, அந்த இழிவான காரியம், அந்த அவமானம் மாறாது, மறக்காது, அழியாது. என்னுடன் வேலை பார்த்த ஒரு ஆசிரியர், மிடில் ஸ்கூல் தலைமை ஆசிரியர்,
இச்சையில் விழுந்து விட்டார். தவறான காரியம். இன்று சிறையில் இருக்கிறார். 80,000 90,000 சம்பளம் வாங்கின ஆசிரியர் இன்று சிறையில் இருக்கின்றார். இச்சை சாத்தான் கவ்விக்கொண்டு சென்று விட்டான். சோதோம் குமாரா, செழிப்பான பூமி, எகிப்தை போல ஏதேனை போல செழிப்பான பூமி. அதை பார்த்ததும் லோத் அங்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டான் ஆபிரகாமிடம். அவ்வளவு செழிப்பான பூமி. ஆனால் அங்கு இருந்த மக்கள் மனதை கட்டவில்லை. இச்சைக்கு பலியாகிவிட்டார்கள். விளைவு அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து வர்ஷிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இதில் யோசேப்பு இச்சை தொடர்ந்தது, போராடியது, யுத்தம் பண்ணியது. போத்திபார் மனைவி விடாது தொடர்ந்தாள். யோசேப்பு வெற்றி பெற்றார், ஜெயித்தார். அவருக்கு தேவன் கொடுத்த அவார்டு, தேவன் கொடுத்த பரிசு, வெகுமதி, பிரதமர் பதவி. பார்வோன் அருகில் அமர வைத்தார் தேவன். இச்சையை ஜெயித்தால் பிரதமர் பதவி, இச்சையில் தோற்றால் அக்கினியும் கந்தகமும் நம்மை சுட்டரித்து விடும். ஆகவேதான் பேதுரு சொல்கிறார், மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம், செயல்படுத்த வேண்டிய சத்தியம். புரிந்து நம்மளும் நம் குடும்பமும் பிள்ளைகளுக்கும் இதை அறிவுறுத்தி நமது இன மக்களுக்கு, நமது ஐக்கிய மக்களுக்கு, நமது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் இது. நான் அறிய எல்லாருடைய ஆடைகள் எல்லாம் மாறிவிட்டது. சேலை கட்டிற பெண்களை பார்க்கவே கடினமாக ஆகிவிட்டது. எல்லா நவநாகரிக உடைகளும் இச்சையை தூண்டுற காரியங்களாக இருக்கிறது. எல்லா உணவுப் பொருட்களும், எல்லா உடைகளும், வாழ்க்கையே என்னை அழகாக நான் பார்த்து கொள்ள வேண்டும். என்னை 4 பேர் ரோட்டில் போகும்போது பார்க்கிற மாதிரி நான் இருக்க வேண்டும் என்று ஆணும் பெண்ணும் போட்டி போடுகின்றார்கள். இச்சையில் மற்றவர்களை விழ வைக்க, நான் அழகாக இருக்கின்றேன், நான் தான் பெரிய ஆண்மகன், நான் தான் பெரிய அழகி என்று ஒவ்வொருத்தரும் தன்னை காட்டிக்கொள்ள, அதுக்காக ரொம்ப பணம் செலவழிக்கப்படுகின்றது. அந்த ஆடம்பர அலங்கார காரணத்துக்காக கோடியாக பணம் செலவழிக்கப்படுகின்றது. அது டாக்டரை கூட பார்த்துக்கொள்ளுங்கள். ஸ்கின் டாக்டருக்கு பயங்கர மரியாதை இப்பொழுது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டர்களுக்கு அதிக வருமானம் இப்பொழுது. ஏன்னா அழகுபடுத்தி கொள்ள. அப்படியாக இந்த உலகத்தில் இச்சை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் பேதுரு அப்பமே சொல்லி வைத்திருக்கின்றார், மனம் விரும்பும். இதை செய்தால் என்ன, இன்று ஒரு நாள் செய்து விடுவோம், நாளைக்கு விட்டு விடுவோம் என்று. ஆனால் அந்த இச்சை உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு நாளும் அதை விட்டு பிரிய முடியாது. அதற்கு நாம் அடிமையாகி விடுவோம். நம் வாழ்க்கை நாசமாகிவிடும். இதை அறியாமல் நாம் இச்சைப்படி நடந்து இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து இப்போது நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். பழைய வாழ்க்கையான இச்சைப்படி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு ஒழிக்க வேண்டும். பேதுரு அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பழைய வாழ்க்கை இச்சை, அதை விட்டு ஒழிக்க வேண்டும். வேதத்தை தெரிந்து கொண்டோம், ஆவியானவரை பிடித்து கொண்டோம். ஆகவே நாம் இச்சையை ஜெயித்து விடலாம். அதற்கு நாம் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். எதற்கு? பெருமைக்காக. பெருமை நம் மனதுக்குள் பூந்து விடாமல் இருப்பதற்காக மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். லூசிபரிடம் வந்தது பெருமைதான். அந்த பெருமைதான், நான் தேவனுடைய சிங்காசனத்தில் அமருவேன், அவருடைய ஆராதனை கூடத்துக்கு தலைவனாவேன் என்று அவன் மனதில் நினைத்த பெருமைதான் அவனை சாத்தானாக சாம்பல் நிறத்துக்கு மாற்றப்பட்டு பூமியில் தள்ளப்பட்டான். பெருமை கொடிய குணம். நம்மை சாத்தான் கவ்விக்கொண்டு செல்ல, சாத்தான் கயிறில் கெட்டி இழுத்து செல்ல இந்த பெருமை நம்மளை பலியாக்கிவிடும். அந்த பெருமை கொஞ்சம் முன்னேற்றம், கொஞ்சம் வசதி, ஒரு சின்ன வேலை, தொழிலில் கொஞ்சம் லாபம்,
வீடு வாசல் வந்துவிட்டால் முதன்மை இடத்தை மனம் தேடும். ஏனென்றால் இந்த கூட்டத்தில் எல்லோரையும் விட நான் தான் பணக்காரன் என்று மனம் சொல்லும். ஆகவே நாம் சொல்வதை தான் எல்லோரும் கேட்க வேண்டும். என்னிடம் கலந்து ஆலோசித்துத்தான் எல்லா காரியமும் நடக்க வேண்டும். குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், சபையில், எல்லா இடத்திலும் மனம் சொல்லும், நீதான் பணக்காரன், உனக்கிட்ட தான் கார் இருக்கு, உன்கிட்ட தான் 4-5 வீடு இருக்கு, நீதான் எல்லாம், உன்கிட்ட கேட்காம யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் செலவு செய்யப்படும் காசு என்னுடையது, அதனால் நான் வைத்ததுதான் வரிசை என்ற எண்ணத்தை உண்டு பண்ணும். மனதின் அறையை கட்ட வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம், மனதின் அறையை கட்ட வேண்டும். தாழ்மையை பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காசு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஒரு காலம் வரும், செல்வம் சென்றுவிடும். வாழ்ந்து கெட்டவர் வாழ்க்கை கொடூரமானது. நாம் பார்த்திருப்போம், எல்லா இடத்துலையும் பார்த்திருப்போம். பார்க்க சகிக்காது. அதற்காக பணக்காரன் ஆகாமலே இருந்திருக்கலாம். உலகத்தில் மிக கொடூரமான வாழ்க்கை என்றால் வாழ்ந்து கெட்டவருடைய வாழ்க்கை தான். ஆகவே பணம் வந்து விட்டது, பதவி வந்து விட்டது என்று போடும் ஆட்டத்திற்கு, அகங்காரத்திற்கு கொடூர தண்டனை காத்திருக்கிறது. அடுத்து மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். எதுக்கு? சோம்பேறித்தனத்திற்கு. நம்மை கஷ்டத்துக்குள், கண்ணீருக்குள், கவலைக்குள் ஆக்குவது சோம்பேறித்தனம். சாத்தானுடைய பெரிய ஆயுதம் இந்த சோம்பேறித்தனம். நம்மை கடன்களை ஆக்கி விடுகிறது, நம்மை அவமானப்படுத்தி விடுகிறது, நம் மதிப்பை குறைத்து விடுகிறது, வேலையில் இருந்து நம்மை நீக்க இந்த சோம்பேறித்தனம் காரணமாகி விடுகிறது. இந்த சோம்பேறித்தனம் மனதுக்குள் புகுந்து விடாமல் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம் சோம்பேறித்தனம். வேலையை சரியாக செய்யாமல் முதலாளியை அரசை ஏமாற்றி விடலாம். வேலை செய்தது போல காட்டிவிட்டு வியர்வை சிந்தாத சம்பளத்தை வாங்கச் செய்கிறது சோம்பேறித்தனம். சாபத்தை சேர்க்கிறது. அப்படி வேர்வை சிந்தாமல் சம்பளம் பெறுவது திறமையின் அடையாளமாக இந்த காலத்தில் எண்ணப்படுகின்றது. அவன் ரொம்ப திறமைசாலி. ஏன்னா எல்லாரையும் ஏமாற்றி காசு பண்ணிடுவான், உழைக்காம காசு பண்ணிடுவான், வார்த்தையினாலே காசு உண்டாக்கிடுவான் அப்படின்னு அது பயங்கர திறமையாக எண்ணப்பட்டு அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறது இப்பொழுது. ஆகவே நான் பெரிய திறமைசாலி என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். சுருக்கமாக சொன்னால் நமக்கு கேடு வருவதற்கு நாமே வழிவாசலை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இப்படி வேலையில் ஏமாற்றிக் கொண்டு இருந்தால் வேலையில் முன்னேற்றம் தடைபட்டுவிடும். ஒரு நாள் தடை வந்துவிடும். இயேசுவும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அரசும் முதலாளியும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறியாமல் நாமே வலுக்கட்டாயமாக சென்று கண்ணியில் அகப்பட்டு துஷ்டனுக்கு இரையாகி விடுவோம். ஆகவே மனதின் அறையை கட்டிக்கொண்டு சுறுசுறுப்பாக இறைவனிடம் கேட்க வேண்டும். இயேசுவிடம் சுறுசுறுப்பை தாருமப்பா என்று கேட்க வேண்டும். சுறுசுறுப்பாக காலையில் 6 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரம் இயேசு கொடுத்துறான்னு. 6 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கே எந்திரிச்சு தயாராகி முழங்கால் போட்டு 1 மணி நேரம் இயேசு கொடுத்துட்டோம்னா அன்னைக்கு முழுதும் இயேசு நம்மோடு இருப்பார். சுறுசுறுப்பு நம்மோடு இருக்கும். சோம்பேறித்தனத்தை ஒதுக்கச் சொல்லும். சோம்பேறித்தனத்தை அடையாளப்படுத்தும், இச்சையை அடையாளப்படுத்தும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் எண்ணத்தை நம் மனதில் ஏற்படுத்தும். சுறுசுறுப்பை ஏற்படுத்தி உண்மையாக உத்தமமாக வேலை செய்து நமது பரம்பரையை வாழ வைக்க வேண்டும். அடுத்து அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து. போதும், தெளிந்த புத்தியை சொல்கிறார். மனதில் அறையை கட்ட சொல்லிட்டாரு. இப்போ தெளிந்த புத்தியை சொல்கின்றார். யோசிக்க வேண்டும். யோசிக்கிறோமானா பெருமையில் யோசிக்கின்றோம், இச்சையில் யோசிக்கின்றோம், நம்ம முன்னேற்றத்துக்கு யோசிக்கிறோமா? நம்ம வாழ்க்கை எப்படி பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நாம் எப்படி நடக்கிறோம் என்று யோசிக்கிறோமா? யோசிக்க வேண்டும். நம்மை பற்றி நிதானித்து அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் நியாய தீர்ப்பு தப்புவோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்யும் காரியம் யோசிக்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தை
யோசிக்க வேண்டும். நடக்கும் விதம், நாம் போடும் திட்டம் மிக மிக முக்கியம். 1க்கு 10 தடவை யோசிக்க வேண்டும். இயேசுவின் கட்டளைப்படி அது சரிதானா? தன்னை போல பிறனை நேசி என்றாரே, அதன்படி நாம் நடக்கிறோமா, செயல்படுகிறோமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏதாவது தவறு செய்து விடலாம். சில சமயம் ஏன் ஏதாவது கீழே போட்டு விடுவோம், அது உடைந்து விடும். அடுத்தடுத்து சின்ன சின்ன சறுக்குகள், தவறுகளை நாம் தொடர்ந்து செய்து விடுவோம். அதனால் சோகம், துக்கம், கவலை மனம் சொல்லும், நம்ம ரொம்ப திறமை இல்லாமல் ஆயிட்டோமே என்று மனம் சொல்லும். நம்ம இதை கூட நம்மளால் செய்ய முடியலையே, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமோ, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதோன்னு மனம் ஐயப்படும். நாம் ஜெபம் செய்ய வேண்டும். சொல்லும்போது சொல்லும், நான் ஜெபம் செஞ்சுட்டு தானே வந்தேன், இப்படி நடக்குதே நம்மளுக்கு தோணும். நாம் மீண்டும் ஜெபம் செய்ய வேண்டும். இப்படி கவனம் இல்லாமல், ஞானம் இல்லாமல் தவறுகிறோமே என்று வருத்தம் வரும். அப்பொழுது நாம் பொறுமையாக இருந்து சிறிது நேரம் இயேசுவிடம் பொறுமையை தாரும் என்று ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொறுமையை கேட்க வேண்டும். காசை கேட்குறோம், பணத்தை கேட்குறோம், காரை கேட்குறோம், வேலையை கேட்குறோம், வீட்டை கேட்குறோம், கல்யாணத்தை கேட்குறோம். பொறுமையை கேட்க வேண்டும் இயேசுவிடம். இயேசு பொறுமையை தருவார், அதனுடன் மகிழ்ச்சியும் தருவார், அதனுடன் காரியங்கள்லாம் சரிப்படுத்துவார். இயேசு ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். ஆபத்து வராதுன்னு இயேசு சொல்லவே இல்லை. ஆபத்து வரும், ஆனால் ஆபத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிட்டேன்னு நான் அவனுக்கு உதவி பண்ணுவேன். கூப்பிட்டவங்களுக்கு தான் உதவி பண்ணுவார் அவர். ஆனால் நம்ம எங்கே பிரச்சனை இருக்கோ உடனே ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரும்னு ஆண்டவர்கிட்ட நிதானித்து கேட்க வேண்டும். ஆண்டவர் தருவார். ஏன்னா யுத்தங்களையும் யுத்தத்தின் சத்தத்தையும் கேட்பீர்கள், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. யுத்தம் வராதுன்னு சொல்லலை, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கன்னா யார்? அவர் கட்டளைப்படி நடக்கிறவங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு காணிக்கை கொடுத்துட்டு சாத்தான் பிள்ளைய வாழ்ந்தா நம்ம பயப்படணும், யுத்தம் நம்ம மேலேயே வரும். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் பயப்பட வேண்டாம். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஆபத்தில் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார் கூப்பிட்டால். அப்படி பொறுமையை தாரும் என்று ஜெபம் செய்து கொண்டே இருந்தால் எல்லா காரியமும் பைய சரியாகிவிடும், சமாதானமாக முடியும். இப்படியாக தெளிந்த புத்திக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம் இது. நம்மளோட மதிப்பு மரியாதையை இது உயர்த்தும். நம்மை மற்றவர்கள் கண்களுக்கு உயர்ந்தவர்களாக காட்டும். தெளிந்த புத்தி. தேவையில்லாமல் பேச்சு, வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க. தேவையில்லாத பேச்சு. யோசித்து நாம் என்ன பேசுகிறோம் என்று யோசித்து அந்த வார்த்தை வெளியில் வந்தால் அந்த வார்த்தை கேட்கிறவர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள், அந்த வார்த்தை அவர்களுக்கு என்ன ரியாக்ஷனை உண்டு பண்ணும், அந்த வார்த்தைக்கு அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள், அந்த வார்த்தை தேவனுடைய கட்டளைப்படி கற்பனைப்படி சரியான வார்த்தை தானா, அது பிறர் மீது அன்பு செலுத்துகிற வார்த்தை தானா என்று யோசித்து நிதானமாக தெளிந்த புத்தி உள்ளவராக வாழ வேண்டும் என்று பேதுரு சொல்கின்றார். அடுத்து அதே வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு அளிக்கப்படும் கிருபை பூரண நம்பிக்கை உள்ளாயிருங்கள் என்கிறாரு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா நமக்கு கிருபை தருவார். அந்த கிருபை என்ன கிருபை? நித்திய ஜீவனுக்குள் நம்மளை அழைத்து செல்வார். அதுதான் பேதுரு சொல்கிறார். சாதாரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கக்கூடாதான், பூரண நம்பிக்கை உள்ளவராக இருக்கணுமா. ஏன்னா இந்த பூரண நம்பிக்கை தான் நம்மளை வாழ்க்கை பூரா நம்மளை பரிசுத்தத்தில் நடத்தும். நித்திய ஜீவனை பற்றி நம்ம யோசிக்காமல், நித்திய ஜீவனை நம்பாமல், நித்திய ஜீவனுக்கு போகணும்னு என்ன நம்மகிட்ட இல்லாமல் இருந்தால் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. சாத்தான் வழியில் நம்ம பேருவோம். நம்மளுக்கு பெருமை, பேராசெல்லாம் வந்துடும். நம்மளுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசைகள் வந்துடும். நித்திய ஜீவன் இருந்தால் இந்த பூமி அழியக்கூடியது,
தற்காலிகமானது, கூடாரம் இந்த பூமி அப்படிங்கிற சிந்தை நம்ம இதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதயத்தில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் பேதுரு சொல்லால் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அந்த நித்திய ஜீவனை நம்பாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து அவர்கள் தேவனுடன் சென்று விடுவோம் என்று நம்புவது சாத்தியமாகாது. நித்திய ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நம்பணும், அதை பூரணமான நம்பணும்னு சொல்கிறாரு. அதை நம்புகிற இலக்கை நோக்கி நாம் பயணமாகணும். ஒவ்வொரு காரியத்திலையும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதை தாண்டி 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 நாம் பயணமானாதான் இயேசுவுடன் நித்தியமாக வாழ முடியும். நாம் அப்படி இருக்கிறோமா? சர்ச்சுக்கு ஏன் வருகிறோம்? இயேசுவை ஏன் தொழுது கொள்கிறோம்? ஜெபத்தில் என்ன கேட்கிறோம்? கண்ணீரோடும் முறுமுறுப்போடும் ஏன் ஜெபம் பண்ணுகின்றோம்? ஊழியக்காரர்களை ஏன் மாற்றுகின்றோம்? ஏன் சில ஊழியக்காரர்கள் அதிகம் பிடிக்கிறார்கள்? காதுக்கு இனிய உபதேசம். வேர்வை சிந்தாமல் பணம், காசு, பேர், புகழ், சொத்து, சுகம், ஆரோக்கியம், நிம்மதி எங்கு கிடைக்கும் என்று மனம் ஏங்குகின்றது. அதனால்தான் நான் இந்த எல்லா காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேவன் விக்கிரகம் இல்லை, உயிருள்ள தேவன், சுவாசிக்கிற தேவன். வானத்தையும் பூமியையும் படைத்து அதில் நம்மளை வாழ வைத்து மேலே இருந்து உற்று கவனித்து கொண்டிருக்கிறார், தன்னுடன் அழைத்து செல்ல. அப்படி தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் இந்த பூமியை ஒரு பரீட்சையாக வைத்திருக்கிறார். இந்த பூமியில் நடக்கிற பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணாதான் நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாம் கிடச்சிரும். ஜெபம் ஏன் பண்ணணும்? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு. கோயிலுக்கு ஏன் போகணும்? பரிசுத்த வேத வசனத்தை கேட்டு அதுபடி வாழ்க்கையை மாற்றுவதற்கு. நாம் பரிசுத்தத்தில் நாம் உறுதியாக இருந்தால் இந்த ஏக்கம் நிறைவேறும். இந்த ஏக்கத்தை நிறைவேற்றவே சர்ச்சுக்கு போகிறது இல்லாமல் போயிடும். சர்ச்சுக்கு போகிறது இன்பமாக இருக்கும். நம்மளுக்கு சர்ச்சுக்கு போகிறது நம்மளை மேலும் பரிசுத்தமாக்கும், நம்மளை மேலும் மேலும் ஆவிக்குள் வளர்த்தும். முதல்ல விசுவாசி சீசர்கள் பெரு ஊழியக்காரராக மாற்றும், ஆவியில் வளர்ச்சி ஏற்படுத்தும். முதல்ல கோயிலுக்கு போகிறோன்னா வெறும் ஒரு விசுவாசியவே இருந்தோம்னா நம்மகிட்ட தவறு இருக்குது, நம்மகிட்ட பிரச்சனை இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறலை, நம்ம ஊழியக்காரராக ஆகலை. நம்ம 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 நம்மளுடைய நம்மளுடைய இலக்கு தேய்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் பிரச்சனை இருக்குது. பேதுரு அதை தான் சொல்கிறாரு, நீ பூரண நம்பிக்கையுடையவராக இருங்கள் அப்படிங்கிறாரு. இயேசுனுடைய 2ஆம் வருகையின் போது நியாயம் தீர்ப்பார். நமக்கு தகுதி இருந்தால் அவருடன் அழைத்து செல்வார். நாம் அந்த தகுதியை அடைய போராடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவம். அதற்கு தான் சர்ச்சு, இயேசு, பைபிள், ஜெபம், ஊழியக்காரர்கள். அதற்காகத்தான் பேதுரு பேசுகின்றார். அடுத்து வசனம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் சொல்றாரு நான் பரிசுத்தர் அப்படிங்கிறாரு. மற்ற தேவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பரிசுத்தரான்னு தெரியுமா? அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம தேவன் பரிசுத்தர். அதே போல நாமும் பரிசுத்தரமாக இருந்தால் தான் அவனோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும். இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஒரு ரவுடி இருக்கான், கொலைகாரன், கொள்ளைக்காரன். அவனை போலீஸ் தேடிட்டு இருக்கோம். நம்ம அவன்கிட்ட ஃப்ரெண்டு வச்சுப்போமா? அவனுக்கு கண்டா ஒதுங்கி போயிடுவோம். ஏன்னா அவன் துஷ்டன், நம்ம துஷ்டன் இல்லை, ஆனால் ஒதுங்கி போயிடுவோம். நம்ம யார்கிட்ட பேசுவோம்? நம்மளே மாதிரி நிதானமாக, அன்பாக, தாழ்மையாக, பொறுமையாக இருக்கிற ஆள் தான் ஃப்ரெண்டு வைப்போம். அதே மாதிரி தான் பரிசுத்தர் இயேசு. அவர் பரிசுத்தர். நம்ம பரிசுத்தராக இருந்தால் தான் அவரோட ஃப்ரெண்டு வச்சுக்க முடியும். அவர் நம்மளை கூட்டி சேர்ப்பார், அவர் நம்ம கூட வச்சுருப்பார். நம்ம துஷ்டனாக இருந்தால், நம்ம கொலைகாரனாக இருந்தால், கொள்ளைக்காரனாக இருந்தால் அவர் பரிசுத்தர்கிட்ட போய் நம்ம எப்படி சேர முடியும்? சேர முடியாது. இது சாதாரண சத்தியம். இது அதுதான் பாருதே இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தர்.
அதை போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்கிறார். நான் வேலை பார்த்தேன், ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம் வைங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு 15 வருஷம் ஆஃபீஸராக இருந்தேன். வருஷத்துக்கு 1 லட்சம்னு பார்த்தா கூட 15 லட்சம் வாங்கிக்கலாம். 15 லட்சம் பெரிய காசு இல்லை, அது ஒரு வருஷம் 2 செலவாயிரும். ஆனால் இப்போ கூட நான் ரிட்டையர்ட் ஆகிலாம் 7 வருஷம் ஆகிட்டுது. இப்போ ஏதாவது நான் என்கிட்ட வேலை பார்த்த டீச்சரை நான் மீட் பண்ணுவேன், கல்யாணத்துக்குலாம் போது மீட் பண்ணுவேன். அந்த டீச்சர் சொல்லுவாங்க என்கிட்ட, சார் உங்கள் பீரியடை மறக்கவே முடியாது சார்வாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு இந்த 15 லட்சம் இல்லை, 15 கோடி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடையாது. அதை நினச்சி மகிழ்ச்சியாக இருப்பானா. அந்த பரிசுத்தம் அந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே இது நான் லஞ்சம் வைங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த ரூபாயும் காலி பண்ணியிருப்பேன். வந்துட்டான் பாரு மெனக்கிட்டு, நம்ம முன்னால் நிற்காம பாரு, நம்மளை பார்த்து இப்போ பேச மாட்டாங்க, முறைச்சிட்டு போவாங்க நம்மளை பார்த்து. நம்ம மன வருத்தப்படும். ஸோ பரிசுத்தத்தில் மகிழ்ச்சி இருக்குது, கோடியான மகிழ்ச்சி இருக்குது பரிசுத்தத்தில். அதுதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்கிறார். அப்போதுதான் தேவனிடம் நாம் எதை கேட்டாலும் பரிசுத்தத்தை கேட்க வேண்டும். தேவனோட நம்ம கேட்டெல்லாம் தருவார். பரிசுத்தத்தை கேட்டால் அது ரொம்ப விரும்பி தருவார். அவர் ரொம்ப விருப்பமாக தருவார். உலக காரியங்களை கேட்டாலும் தருவார். அது தர்றது அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் எல்லாம் கொடுத்துருவார் அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தெரிஞ்சு எல்லாம் கூட கொடுக்கப்படணும். சும்மா தரம்பா உனக்கு, நீ ஏன்பா கேட்குறேங்கிறாரு தேவன். நம்ம அவர்கிட்ட பரிசுத்தத்தை கேட்கணும், பொறுமையை கேட்கணும், அன்பை கேட்கணும், தாழ்மையை கேட்கணும், இரக்கத்தை கேட்கணும். அவற்றை ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும்னு கேட்டால் கண்டிப்பாக தருவார் தேவன். அதில் பயங்கர மகிழ்ச்சி இருக்குது அதில் பரிசுத்தம். ஆனால் அது ஒரு பொருள் இல்லை அப்படி தூக்கி தர்றதுக்கு. அவர் பரிசுத்தம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் செயல்படுற காரியம், பரிசுத்தம். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஒர்க் பண்ணுறவன் ஆளையை பார்க்க முடியாது. மோசையை பிறக்கும்போதே மோசையை கொலை பண்ண முயற்சி பண்ணான். மோசையை தப்பிட்டார் அதில். ஆனால் விடலை. அவன் தொடர்ந்து மோசையை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான். தொடர்ந்து மோசையை பின்னாடி போய்கிட்டே இருந்தான். தேவன் கண்மலை கிட்ட பேசுன்னு சொன்னார். அவனை கண்மலையை அடிக்க வச்சு கானானுக்கு போடாமல் தடுத்துட்டான். சாத்தான் தொடர்ந்து இருப்பான். அதே மாதிரி தான் நம்மகிட்டையும் தொடர்ந்து இருப்பான். பாருங்க, இயேசு பிறக்கும்போதே இயேசு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஏகப்பட்ட பிள்ளைகளை கொலை பண்ணிட்டாங்க. இயேசு விடல. அதுக்கு பிறகு அவன் சிறிது காலம்தான் அவன் தூரம் போனான் சோதிச்சுட்டு. 33 சிலுவையில் தங்கும்போது கூட வாரான். வந்து நின்றுட்டு, இயேசு இந்த பூமியில் ஏன் வந்தார்னா தேவனுடைய குமாரன் நிரூபிக்க வந்தார். நம்ம பாவத்துக்காக பரிகாரமாக வந்தார். தேவனுடைய குமாரனை நிரூபிக்க விடாமல் அவன் தடுக்கிறதுக்கு கடைசியில் கேள்வி வைக்கிறான், நீ தேவனுடைய குமாரன் இருந்தாலும் சிலுவையிலிருந்து இறங்கி வாருங்க கேட்குறான். நம்மளாக தான் இறங்கி வந்திருப்போம். இயேசு அதை பண்ணலை. இயேசு அதை ஜெயிச்சிட்டாரு. அவன் தொடர்ந்து போராடுவான். அதுதான் அந்த பரிசுத்தத்தை கெடுக்க சாத்தான் எல்லா வகையிலையும் தொடர்ந்து போராடுவான். வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் செயல்படுகிற காரியம். ஒவ்வொரு வினாடியும் சாத்தானை ஜெயிக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், காலையில் 1 மணி நேரம் இயேசு கொடுத்துடணும். முழங்கால் போட்டு இயேசுக்கு காலையில் 1 மணி நேரத்தை கொடுத்துட்டோமோ நம்ம சாத்தானை ஜெயிச்சிடலாம் அன்னைக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெறும் பார்வையில் அல்ல பரிசுத்தம். கையில் பைபிள் இருக்கும், வாயில் பிரைஸ் தி லார்ட் இருக்கும். ஆனால் மனதில் என்ன இருக்கும்? மனதில் பரிசுத்த வேண்டும், சிந்தையில் பரிசுத்த வேண்டும், ஆத்துமாவில் பரிசுத்த வேண்டும். ஆத்துமா பரிசுத்தம் தான் நம்மளை கூட்டு போவோம் நித்திய ஜீவனுக்கு. ஆத்துமா சிந்தையில் பரிசுத்தம், ஆத்துமாவில் பரிசுத்தம். செய்கையில் இல்லை. செய்கையில் தப்பு பண்ணால் கோர்ட்டு தண்டிக்கும். ஆனால் நம்மளுடைய தேவன் ஆத்துமாவில் தப்பு பண்ணாலே, சிந்தையில் தப்பு பண்ணாலே தண்டிப்பார். ஸோ ஆத்துமாவில் பரிசுத்தம். நாம் இயேசுவின் கட்டளைப்படி நடப்பது மட்டுமல்ல, நாம் செய்யும் சிந்தனை அவர் கட்டளைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நம் சிந்தனையில் இச்சையோ பெருமையோ பொறாமையோ இருந்துவிட்டால் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அடுத்து வேலையில் பரிசுத்தம். இந்த வேலை காரியங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
நம்ம சாத்தான் வஞ்சிக்கிற காரியம் இந்த வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், வெளி உலகத்துக்குள்ள நம்ம கான்டாக்ட் பண்ணுற வகையில் சாத்தான் வஞ்சிப்பான். ஸோ அந்த வேலையில் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. செய்யும் வேலையில் உண்மையாக உழைக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல, நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதில் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கமாக யோசித்த சிறப்பாக செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்வதை விட நம்ம செய்கிற காரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். கவர்மெண்ட் சொல்கிறத விட, முதலாளி எதிர்பார்க்குறத விட, நம்ம தொழிலாக நினைத்தாத நம்ம அந்த காரியங்களை சிறப்பாக செய்யணும். அது தேவன் பார்த்து கொண்டு இருப்பார். கூலிக்கு மட்டும் வேலை அல்ல, அதையும் தாண்டி தார்மீக அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும். வேலையில் பரிசுத்தம், அது நம்மளை உயர்த்தும், அது நம்மளை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் இந்த ஏய்வோ வேலை பார்த்தேன். அப்போ பழனி ஆண்டின்னு ஒரு கலெக்டர் இருந்தாங்க. இங்கே நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்திட்டுருக்கார் எங்களுக்கு அவர். அப்போ ஒரு பர்சன், ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அங்கே பேசப்படுது. உடனே பழனி ஆண்டி சொல்கிறாரு, ஒரு இந்து பேரை பற்றி தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்கிறாரு, ஐயோ அவர் கிறிஸ்டின் நினச்சலாம் நான் அந்த வேலையை கொடுத்தேன் அவர்கிட்ட, அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பழனி ஆண்டிங்கிற கலெக்டர் ஒரு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையை அவர்கிட்ட வேலை பார்த்த பல கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை ஒரு பாவி தொலைச்சிட்டாரு. பார்த்தீங்களா? அப்படி வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம் உண்மை உத்தமமாக நம்ம இருந்தோம்னா. அடுத்து செலவு செய்யக்கூடிய ஐட்டங்கள். இந்த செலவு செய்யக்கூடிய ஐட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஐட்டங்க. இன்னும் இதில் தான் கடனாளி ஆகிறாங்க. இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் தான் எல்லோரும் தோற்று போயிடறாங்க, வாழ்க்கையிலேயே தோற்று போயிடறாங்க. வறுமை, கவலை, கண்ணீர், அவமானம், தோல்வி, இறுதியாக தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. அதனால தான் இந்த பரிசுத்தம் இதில் ரொம்ப முக்கியம். அதான் வேலையும் பரிசுத்தத்து. இந்த 2 டாப்பிக்கை நான் எடுத்துக்கிட்டேன் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு. சம்பளம் அல்லது கூலி வாங்கியவுடன் மனைவி கையில் கொடுத்தோ அல்லது கணவன் கையில் கொடுத்தோ குடும்பமாக பிள்ளைகளுடன் சேர்ந்து இருந்து ஜெபம் செய்ய வேண்டும். சம்பளம் வாங்கினா ஒரு பைசா எடுத்து செலவழிச்சிடக்கூடாது. நேர வீட்டுக்கு போகணும். மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணணும். எப்படி? உமக்கு உள்ள பங்கை, அதில் தேவனுக்கு பங்கு இருக்குது. அதில் தேவன் கொடுத்தது. அது அவர் உண்மையாக கொடுத்துருக்காரு. அந்த உண்மைக்கு நம்ம அன்பை காரணமாக காட்டணும், அன்பாக இருக்கணும். அதுக்கு அதில் பங்கு இருக்குது. அவருடைய பங்கை நம்ம மன சந்தோஷமாக கொடுக்கணும், மகிழ்ச்சியாக கொடுக்கணும். ஐயோ இவ்வளோ கொடுக்கமே நினச்சி கொடுக்கக்கூடாது. அப்படி மகிழ்ச்சியை தாரன்னு முதல் ப்ரேயர் பாயிண்ட் வைக்கணும். உமக்குள்ள பணத்தை நான் கொடுக்கணும்பா, மகிழ்ச்சியாக கொடுக்கணும்பா, அந்த மகிழ்ச்சியை தாரன்னு முதல் ப்ரேயர் பாயிண்ட் வைக்கணும். இந்த 2வது ப்ரேயர் பாயிண்ட்டு, இந்த பணத்தை வைத்து தேவையான அவசியமான செலவுகளை மட்டும் செய்ய எங்கள் மனதை தயார்படுத்தும். நான் தேவையில்லாத செலவழிச்சிடக்கூடாதுப்பா, தேவையானது அவசியமானதை செய்யணும், நீர் வழி நடத்தணும்பா அதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட ப்ரேயர் பாயிண்ட் வைக்கணும். ஆடம்பர செலவை அடையாளப்படுத்த சொல்லணும். அவரை அடையாளப்படுத்தி அதை செய்யாமல் இருக்க தியாகத்தை தாரும்பான்னு சொல்லணும். தியாகம் பண்ணணும். எல்லாரும் காசு பணத்தை வச்சுக்கிட்டு 5 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு 50 ரூபா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்றுக்கத்த பொருளை வாங்கி வச்சுட்டு ஏன்டா அந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, அதனால் நான் பணக்காரன், நான் பெரிய ஆள், உன்னோட பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு தான் இப்போலாம் ஷாப்பிங் போகிறாங்க எல்லோரும். ஷாப்பிங்கிற வார்த்தை வார்த்தை வந்தப்பறம் தான் எல்லோரும் கடனாளிகள் அதிகமாகிட்டாங்க. தேவையான பொருட்கள் மட்டும்தான் கடையில் வாங்கணும். ஷாப்பிங்கில் போனாலும் நம்ம தேவையானது எதுவோ அதை மட்டும்தான் வாங்கணும். நம்மளை பெருமையாக காட்டுறதுக்கு, நம்மளை பணக்காரனாக காட்டுறதுக்கு, நம்மளை அறிவாளியாக காட்டுறதுக்கு எந்த பொருளும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு தேவனோட ப்ரேயர் பாயிண்ட் வைக்கணும். செலவு செய்யும்போது நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது, ஏமாற்றப்படாமல் இருக்கணும்பா. சரியான விலை கொடுத்து வாங்க நாங்கள் எங்களை பிரயாசப்படணும்பா. நாங்கள் பிரயாசப்படணும். எந்த கடையில் போனால் சரியான விலை அப்படின்னு காட்டித்தாரும்பா. அதுக்கு நாங்கள் பிரயாசப்படணும், அதுக்கு நாங்கள் முயற்சிக்கணும்னு ப்ரேயர் பாயிண்ட் வைக்கணும். வாங்கிய பொருட்களை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்துகிற அறிவை தாருன்னு ப்ரேயர் பாயிண்ட் வைக்கணும். சம்பளத்தில் 51% சேமிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது. ஊழியக்காரங்கள்லாம் சபைக்கு சொல்லும்போது சேமிக்க வேண்டாம்பாங்க சில ஊழியக்காரங்க. ஆமாம், சேமிக்கக்கூடாது.
காணிக்க பணத்தை எடுத்து சேமிக்கக்கூடாது. காணிக்க பணம் எதுக்கு? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, அதை சேமிக்கக்கூடாது. ஆனால் இது நம்ம வேர்வை சிந்தின பணம், இந்த பணத்தில் சேமிக்கணும். 51% சேமிங்கன்னு சொல்கிறாங்க பொருளாதார அறிஞர்கள். 100க்கு 51 ரூபா சேமிக்கணும், 49 ரூபா தான் செலவழிக்கணும். இந்த பணத்தை சம்பாதிக்க வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும் அவருக்கு. இன்னும் நாங்கள் வருமானத்தை பெருக்கணும்பா, ஆலோசனை தாரும்பா, திட்டத்தை தாரும்பா, ஞானத்தை தாரும்பா, செயல்படுத்த திராணியை தாரும்பா, விடாமுயற்சியை தாரும்பா, வேர்வை சிந்துவது எங்களுக்கு இன்பமாக இருக்கணும்பா, நிதானத்தை தாரும்பா, பொறுமையை தாரும்பா, வெற்றியை தாருமான்னு நம்ம அவரை ஜெபம் பண்ணி நாம் செலவுகளை எப்படி செய்ய வேண்டும், வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும், இச்சையை எப்படி ஜெயிக்க வேண்டும், சோம்பேறித்தனத்தை எப்படி உதறி தள்ள வேண்டும், பெருமையை விட்டு எப்படி ஓட வேண்டும் என்று பேதுரு சொன்ன காரியங்களை இயேசு நமது வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரிசுத்த பிதாவே, எங்களை இந்த வகையில் தியானிக்க வைத்த தயவுக்கார நன்றியப்பா. இந்த தியான பாதை, இதை கேட்கிற எல்லாரும் வாழ்க்கையை மாற்றட்டும்பா. எல்லோரும் இதை பிடித்து கொள்ளட்டும்ப்பா. இதன்படி வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டுமப்பா. இதன் மூலமாக கடன் இல்லாமல் உண்மையும் உத்தமமான கிறிஸ்தவ மக்கள் என்பதை நாங்கள், எங்கள் ஐக்கிய மக்கள், இதை கேட்கிற மக்கள் பெயர் வாங்கட்டுமப்பா. உமது நாமம் பெருகட்டும்பா, மகிமைப்படட்டுமப்பா. நீர் உத்தமர், பரிசுத்தர் என்ற நாமம் இந்த பூமியில் நிலைத்து நிற்கட்டுமப்பா. அப்படி செய்யப்படுற தயவுக்கு நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.